சரி, இன்றைக்கு உபத்திரங்களினால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே நம்மளோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Today I want to share God's word on the topic blessings from tribulations. சங்கீதம் 119:71 வசனம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். We are seeing in Psalms 119:71, the psalmist says that it is good for me that I have been afflicted, that I may learn your statutes. இந்த நாளிலே நம் இந்த உபத்திரவம் என்ற இந்த தலைப்பிலே நாம் இந்த உலகத்தில் உள்ள மக்களுடைய உபத்திரத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இருக்கிற உபத்திரவங்களை குறித்தும் அதிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறதையும் குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். Today we are not going to meditate on the tribulations of the Gentiles, but we are going to meditate on the tribulations in the life of the believers, and we are going to learn something. என்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 16:33 வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். The Lord Jesus Christ told in John 16:33, in the world you will have tribulation, but be of good cheer, I have overcome the world. என்றால் இந்த வசனத்துக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு நான் இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். But the Lord said, before these things I have spoken to you, that in me you may have peace. காரணம், இந்த உலகம் உபத்திரவ நேரத்திலே சமாதானமாய் இருப்பதற்கு அவர்களால் கூடாத ஒரு காரியம். During the period of tribulation we will not be able to have peace in our life. இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அது ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிகளுக்காக வேண்டி ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. These words have been taught to the apostles for the people of God. இந்த நாம் பொதுவாக தேவனுடைய பிள்ளைகள் தான் உபத்திரவம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது என்று சொல்லி நாம் நம்மை சோதித்து பார்ப்பது விசுவாசிகளுடைய வழக்கம். It is the usual thing that we will examine why the tribulation comes in our life. உலகம் வேற மாதிரி உபத்திர நாட்களிலே அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கோம். The world is thinking in a different direction about their tribulations. ஆனால் நாம் அதை வித்தியாசமான முறையிலே நாம் அதை அணுகுவதற்கு நமக்கு வேதம் சில வெளிச்சங்களை தந்திருக்கிறது. But the scripture has given some light in order to approach that tribulation in a different means. ஏனென்றால் 119 சங்கீதம் 67வது வசனம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உடைய பிரமாணம் உடைய வழிகளை வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். Psalmist says in 119:67, before I was afflicted I went astray, but now I obey your word. தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். David is telling that it is good for me that I have been afflicted, through that I am learning your statutes. இந்த உபத்திரவ நாளிலே நான் ரொம்ப கெட்டு போனேன், நான் அழிந்து போனேன், அல்லது இந்த வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது என்று சொல்லி தாவீது சொல்லாதபடி இந்த உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது. We are seeing that David is telling that it is good for me that I have been afflicted, instead of telling that I have been destroyed by that affliction. ஏனென்றால் நான் உபத்திரவப்பட்ட போது தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை சீர்தூக்கி பார்க்கும்போது, இந்த உபத்திரவம் நான் கர்த்தருடைய வழிகளில் நடக்காததினாலே நான் வழி தப்பி நடந்தேன் என்று சொல்லி கண்டுகொள்வதற்கு இந்த உபத்திரவம் அந்த தாவீதுக்கு அது ஒரு காரணமாயிருக்கிறது. These afflictions have come in the life of David in order to examine his life, that this has come because of the reason that he is not walking in God's ways. தாவீது தன்னுடைய வழி தப்பின போது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாவத்திற்குள்ளாய் விழுந்ததை பார்க்க முடிகிறது. We have seen that when he was walking in a different path, he was in a different problem. அப்பொழுது தாவீதுக்கு நாத்தான் என்ற தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் தம்முடைய வழிகளை அறிவித்த போது
அவன் திரும்பி நான் இப்பொழுது உபத்திரப்பட்டதினாலே உம்முடைய வழிகளை அறிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே சீர்தூக்கி பார்க்க முடிகிறது. We are seeing when the prophet Nathan has showed the ways of God to him, he examines himself and turning towards the ways of the Lord. அதனால்தான் தாவீது 101ஆம் சங்கீதத்தில் சொல்றான், நான் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் ஆண்டவரே, எப்பொழுது என் வீட்டுக்கு வருவீர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் கெஞ்சுகிறதை பார்க்க முடிகிறது. He is pleading in God's presence, I will walk in the righteous path and when I will reach your house. ஒரு மனிதன் உத்தமமான வழியிலே நடக்கும்போது அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. We are seeing that when a man is walking in a righteous path, the God is coming into his life and blessing him abundantly. நீங்க இந்த எண்ணாகமம் 21ஆவது அதிகாரத்திலே நீங்க 14ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை பார்ப்பீர்களானால் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியுடையவனாய் இருக்கிறபடினால் உத்தமமாய் என் வழிகளை பின்பற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If we see a verse in Numbers, it is being told that my servant Caleb has a different spirit and follows me wholeheartedly. உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான், கர்த்தருடைய உத்தமமாய் பின்பற்றினான் சொன்னா கர்த்தருடைய வழிகளிலே அவன் உத்தமமாய் நடந்தான் என்று அர்த்தமாகிறது. The meaning of that is he followed him wholeheartedly, is he was obeying him wholeheartedly. அதனாலே அவனுக்கு என்ன கிடைத்தது என்று சொன்னால், என்னை உத்தமமாய் பின்பற்ற வந்ததினாலே அவன் போய் வந்த தேசத்தை அவனுக்கு நான் சுதந்திரமாக கொடுப்பேன், அவனுக்கும் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். What the reward he got for that righteousness is, the God is telling that I will bring him into the land he went to and his descendants will inherit it. ஒருவேளை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய பார்வைக்கு உத்தமமாய் நடந்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் எல்லாரும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டிருக்க முடியும். If the whole Israel might have walked in the ways of the Lord, they might have inherited the blessings of the God. ஆனால் அதிலே ஒரு மனிதன் கர்த்தருடைய வழிகளை உத்தமமாய் பின்பற்றபடினாலே எல்லாரும் அழிந்து போனாலும் அந்த ஒரு மனிதன் அந்த வாக்குத்தத்தத்தை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் சுதந்திரத்துக் கொள்ள முடிந்தது. Since the one man followed God wholeheartedly, the God made him to inherit his blessings even though all other have been perished. அதனால்தான் சங்கீதம் 95 10வது வசனம் 11வது வசனம் சொல்லுகிறது, என்னுடைய இவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என் வழிகளை அறியாத ஜனங்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். That is why God is telling in Psalms 95 that these people who go astray in their heart, they have not known my ways. அதனாலே அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே அவர்கள் மேல் ஆணையிட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I swore in my wrath that they shall not enter in my rest. பொதுவாக நாம் இந்த உலகத்திலேயே ஒரு இடத்துக்கு போக வேண்டிய வழி தப்பி விடும்போது நாம் போக வேண்டிய இடத்திற்கு சரியாக போய் சேர்ந்து கொள்ள முடியாது. Even in this world, if we miss our path to go to some place, we will not be able to reach that place in time. அதனால் ஆண்டவருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ளாதவர்களா இருப்போமானால் ஆண்டவர் நமக்காக நியமித்திருக்கிற அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு முடியாது என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. The scripture teaches that if we lose the ways of the Lord, we will not be able to inherit the blessing that God has kept in his promise. அதோடு கூட ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்க வழிகளிலே நடக்காதபடி நம்முடைய வழிகளிலே நடக்கும்போது ஆண்டவர் நம் மேல கோபமா இருக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. அவருடைய கோபத்தினாலே இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is also told that if we are not walking in God's ways and we are walking in our own ways, we are subjected to God's wrath. அந்த வழிகளிலே நாம் நடக்காத போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தாம் சிநேகிக்கிறவர்களை வழியிலே திருப்புவதற்கு சில நேரங்களிலே அவர் சில உபத்திரங்களை அனுபவிக்கிறதை பார்க்க முடிகிறது. When we are not walking in God's ways, sometimes God is allowing tribulations in the life of his own people. சில சமயங்களிலே கர்த்தரே எதிரடையாக எதிர்த்து நமக்கு நிற்பதை பார்க்க முடியும்.
sometimes the God himself is standing against us in front of us in our life. என்னாகும் 12ஆம் அதிகாரத்திலே 22ஆம் அதிகாரம் 32ஆவது வசனத்திலே பீலியாமுடைய வழிகள் கர்த்தருக்கு மாறுபாடா இருந்ததினாலே கர்த்தருடைய தூதனானவர் உருவிய பட்டத்தோடு கூட அவனுக்கு முன்பாக நின்று அவனை தடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We are seeing in Numbers 22:33, since the way of Balaam were contrary to God's ways, the angel of God was standing before him with the sword in his hand. நம்முடைய வழிகள் மாறுபாடாக இருக்கிறது சில சமயத்திலே. Sometimes our ways are contrary to God's ways. 139ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று அறிந்து என் நித்திய வழியை நடத்தும் என்று சொல்லி தாவீது ஆண்டவரிடத்தில் பிரார்த்திக்கிறதை பார்க்க முடிகிறது. In Psalms we are seeing that David is praying to God that examine that any wicked ways is in my life and lead me in the righteous path. அப்ப வழிகள் சில வழிகள் ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற வழிகளாக கூட இருக்கிறது. Some of our ways are wrong paths which is obstinate and hurting God. இப்ப பாருங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி கடந்து வந்தார். எருசலேம் பட்டணத்தை பார்த்தபோது எருசலேமில் உள்ள ஜனங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி இருந்தபடினாலே அந்த பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When Jesus was approaching Jerusalem by the ways of the people of Israel, he was weeping at that point of time. வழிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே, யாருடைய வாழ்க்கையிலே, விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இடைபடுகிறதை பார்க்க முடிகிறது. When our ways are not pleasing to God, we are seeing that God is intervening in the people's life. காரணம் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். But God has given a promise to us. அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினது போல நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். As he promised to the Israelites, he has promised eternal life for us. நாம் அவருடைய வழிகளில் நடக்காத போது அல்லது அவருடைய வழியை விட்டு தப்பி நடக்கும் போது அவருடைய நாம் மாறுபாடான வழியில் நடக்கும் போது அல்லது வேதனை உண்டாக்கும் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில இடம்பெற்று அவைகளிலிருந்து திருத்தி நம்மை வழியிலே கொண்டு வருவதற்கு கர்த்தர் முயற்சி செய்கிறார். When we are not walking in God's ways, when we are walking in a wrong path, God is intervening in our life and he is setting us right and puts back in the straight path. எப்படி நம்முடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையிலே வழி தப்பி போகும்போது, அவர் சரியான பாதைகளிலே நடக்காத போது, எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை இந்த வழிக்கு நேராய் திருப்பி அவனுடைய பிற்காலத்தின் ஆசீர்வாதத்துக்காக அவனை கடிந்து கொண்டு சிக்ஷித்து நடத்துகிறாரோ, அதே போல கர்த்தரும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் இடைபெற்று அவருடைய வாழ்க்கையை சீர்திருத்தி அதை கொண்டு வருவதற்கு சில நேரங்களிலே சில உபத்திரங்களை அனுபவிக்கிறதை பார்க்க முடிகிறது. As the worldly parents are punishing their children in order to turn their ways into the right path and to inherit the blessings, God is also intervening in our life and correcting us and puts back in our path. அதனால்தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 7ல இருந்து 11 வரைக்கும் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது நான் 10ல இருந்து யாராவது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிற்றித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்றிக்கிறார். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென், ஹல்லேலூயா. அது பிற்காலத்தில் அது நீதியாகிய சமாதானத்தின் பலனை தரும்படியாக, அது நீதியுள்ள ராஜ்யத்தில், அந்த பரலோக ராஜ்யத்தில், அந்த நித்திய ராஜ்யத்தில் நம்மை சேர்க்கும்படியாக கர்த்தர் எவர்களை சிநேகிக்கிறார்களோ அவர்களை சிக்ஷித்து தம் பக்கமாய் திருப்பும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே உபத்திரவங்களை கொடுப்பது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. Because as God gives some tribulations in our life in order to inherit the blessing in our future, that he chastens us as the worldly fathers chasten their children and puts in the right track.
ஒருவேளை சிக்ஷிக்காதபடி விட்டிருந்தால் இந்த வசனம் எடுத்து சொல்லுகிறது நாம் வேசி பிள்ளைகளா இருந்திருப்போம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. The verse 8 says, if God doesn't chasten us, we will not be the sons, but we will be an illegitimate sons. ஆண்டவர் தமக்காக நியமித்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்திலே அவருடைய பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கெடுப்பதற்காக நம்மை அந்த பரிசுத்த பாதையிலே நடத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையை திருப்புவதற்காக கர்த்தர் நம்ம மத்தியிலே அவர் இடைப்பட்டு அவருடைய சில உபத்திரங்கள் வழியாக நம்மை சீராக்கி நேராக்கி நித்திய ராஜ்யத்துக்குள்ளாய் நடத்துகிறார். God allows the tribulations in our lives and chastens us, and he directs us into the eternal kingdom in order to inherit the blessings of the saints. இரண்டாவதாக உபத்திரத்தினாலே வரும் பொறுமை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. Secondly, we are going to meditate on the perseverance produced by tribulations. ரோமர் 5ஆம் அதிகாரம் Romans chapter 5. 3-4 வசனங்களை பார்க்கும்போது, when we see the verses 3 and 4, எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். And not only that, we also glory in tribulations, knowing that tribulation produces perseverance, and perseverance produces character, and character produces hope. உபத்திரவம் பொறுமை என்ற ஒரு ஆவியின் கனியை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. Tribulation brings a fruit of the spirit called perseverance. அதை வேதம் சொல்லுகிறது நீடிய பொறுமை என்று சொல்லி. Scripture calls it at long suffering. இந்த நீடிய பொறுமை, இந்த ஆவியின் கனிகள் எல்லாமே ஒன்றுதான். அது ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறபடினாலே பொறுமை நீடிய பொறுமையாக மாறுகிறது. நீடிய பொறுமையுடைய வாழ்க்கையிலே சாந்த குணமாக மாறிவிடுகிறது. All these fruits of the spirit is one. They are the long suffering gets transformed into gentleness. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, இந்த உபத்திரவங்களிலேயும் நாங்கள் அறிந்து அதை மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. These verses tells that we also glory in tribulations. எப்படி ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். உபத்திரம் வந்தா சாதாரணமாக நாம கண்ணீர் வடித்து ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே இந்த கண்ணீரை பாருன்னு சொல்லி துருத்தில வச்சு கணக்கு பார்த்து எனக்கு பதில் தாருன்னு சொல்லிதான் ஜெபிப்போம் வழிய, கண்ணீர் எனக்கு மேன்மையா இருக்கிறது, உபத்திரம் எனக்கு மேன்மையா இருக்கிறது என்று சொல்லி ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில சொன்னது கிடையாது. Not in a single day that we will tell to God that the tribulations are happy in our life. We will usually pray to God, He'll take away all these tribulations because it brings us pain and tears. உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டின ஒரு மனுஷன் இந்த உலகத்துல உண்டுன்னா நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆளு தான். If there is a man who glory in his tribulation, it is only the apostle Paul. உங்கள எத்தனை பேர் அப்படி உபத்திரத்துல ரொம்ப மேன்மை பாராட்டுறீங்களோ, சந்தோஷமா இருக்குல்ல தெரியல. ஆனா உபத்திரம் வந்தா நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு தாங்க ஒண்ணாத கண்ணீரும், அன்னைக்குதான் ஜெபிக்காதவங்க எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப நானே இந்த மோன்சிலாஸ் கூட்டத்துல கேக்குறேன், என் புருஷன் ஒரு நாளும் 5 நிமிஷம்ல ஜெபிக்க மாட்டாரு, இப்ப 2 மணி நேரம் ஜெபிக்காரு அப்படின்னு சொல்றாரு. How many of you, I don't know, you are glorying in your tribulations, but usually when tribulations comes in our life, we'll keep on praying and we will shed our tears before God and to take away and pray to take away all the pains from our life. இந்த உபத்திரம் நம்ம வாழ்க்கையில இப்போ 2 மணி நேரம் ஜெபமா இருக்குது, 3 மணி நேரம் ஜெபமா இருக்குது, நாளெல்லாம் ஜெபமாக மாறி இருக்குது. This tribulation has brought our prayer life to 1 hour or 2 hours or all throughout the day. இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் வேதனை கொண்டு வந்தாலும் அவைகளுக்கு பின்னால இருக்கிற அந்த மகிமையான காரியத்தை நினைத்து இந்த உபத்திரத்தினாலே மேன்மை பாராட்டும்படியாக மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை பார்க்க முடிகிறது.
even though the tribulation brings many pains in our life, but because of the rewards that is bringing in the believer's life, he is telling that he is glorying in the tribulations. காரணம் இந்த உபத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உருமாற்றத்தையே நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து விடுகிறது. This tribulation brings a transformation in our life. நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையை கொண்டு வந்து, நீடிய பொறுமையை, சாந்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்துகிறதை பார்க்க முடிகிறது. It is bringing a perseverance and a long suffering and the gentleness in our life. என்னாகும் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது எப்படி? Numbers 11:15 says like this. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்த அந்த ஊழியக்காரனாகிய மோசே இந்த ஜனங்களால் ஏற்பட்ட உபத்திரவத்தை பார்த்து அதை சகிக்க முடியாதபடி ஒரு நாள் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த உபத்திரவத்தை என் கண்கள் காணாதபடி என்னை கொன்று போடும் என்று சொல்ல அளவுக்கு அந்த உபத்திரவத்தை மோசே சகித்ததை பார்க்க முடிகிறது. We are seeing here a man Moses who served the Israelites among them because of his tribulations. He was not able to bear the tribulations. He is praying like that, if I have found favor in your sight, and do not let me see my wretchedness. If you treat me like this, please kill me here. அப்பொழுது தான் ஆண்டவர் அந்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனத்துல பாருங்க, என்னாகும் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why the Spirit of God has written in Numbers 12:3, now the man Moses was very humble, more than all men who were on the face of the earth. மோசே ஒரு காலத்திலே மிகுந்த கோபமுள்ளவனாய் இருந்தான். ஒரு மனிதனை கொலை செய்கிறவனாக அளவுக்கு மிகுந்த கோபமுள்ளவனாக தான் இருந்தான். Moses was once upon a time was a very angry man to kill a person. ஆனால் வனாந்தரத்திலே அந்த ஜனங்கள் படுத்தின உபத்திரவத்தினாலே, பட்ட பாடினாலே, அந்த வாழ்க்கையிலே மிகவும் பொறுமையாகி மிகுந்த சாந்தமுள்ள குணமுள்ளவன் என்று சொல்லி தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. Because of all the sufferings he has experienced, all the tribulations he has experienced in Israel and in the wilderness, he has been converted as the humblest man on the earth. That is what the Holy Spirit is telling here. உபத்திரம் வந்த உடனே அநேகர் நம்முடைய வாழ்க்கையில என்ன சொல்லுவோம், ஐயோ என் வாழ்க்கையே போச்சுது, வாழ்க்கையே இனி என்னைக்கும் என் வாழ்க்கை இப்படித்தான் துக்கமா இருப்பனோ என்று சொல்லி அநேகர் நொந்து நூலாகி போகிறதை பார்க்க முடிகிறது. When the tribulations comes in our life, many of us are telling that our life has come to an end, the future will be like this, they are doing ours like this. இந்த உபத்திரவ நாட்களிலே அந்த அருமையான அதற்கு பின்பாக இருக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்க. மோசே அந்த உபத்திரங்களை பொறுமையோடு சகித்த போது மோசேக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதம், அவன் இந்த பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் அவன் மிகுந்த சாந்த குணமுள்ளவன் என்று ஆண்டவரிடத்தில் ஒரு நற்சாட்சியை பெற்றுக் கொண்டதை பார்க்க முடிகிறது. The reward the Moses received for his meekness is he is getting a testimony from the God himself that he is the humblest man of all the men on the face of the earth. யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்க பார்க்க போனால், யோசேப்புடைய வாழ்க்கையிலே யோசேப்புக்கு ஏற்பட்ட அத்தனை உபத்திரங்களையும் யோசேப்பு பொறுமையோடு சகித்துக் கொண்டிருந்ததை பார்க்க முடிகிறது. If you see in the life of Joseph also, whatever the sufferings and tribulations he experienced, he endured it very patiently. ஆனால் அவனுடைய முடிவை பார்க்கும்போது அந்த உபத்திரம் அவனுக்கு கொண்டு வந்த ஆசீர்வாதத்தை பாருங்க. நீங்க ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22 24 வசனங்களை வாசிக்கும் போது யாக்கோபு அவனை ஆசீர்வதிப்பதையும், உபாகமத்திலே கூட 33ஆம் அதிகாரத்துல அது 13ஆம் அதிகாரத்துல இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் யோசேப்புக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கூட நீங்கள் பார்க்கலாம், வாசிக்கலாம். நீங்க
உபாகமம் 33:13 வரைக்கும். If you see the reward that God has given for his endurance of the tribulations, we shall read in the Deuteronomy 33 chapter. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. யோசேப்புக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் பின் நாட்களிலே அவன் பொறுமை நிமித்தம் அவன் அவனுடைய பாடுகளை எல்லாவற்றையும் அப்படியே தாங்கி கொண்டதுனால ஆண்டவர் அவனுக்கு பிற்காலத்திலே அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. Because of his patience and endurance, we are seeing that God has given such a blessing for him and his generation. பாருங்க, யாக்கோபு 5:11 சொல்லுகிறது. James 5:11 says like this. பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. பொறுமையை குறித்து பார்க்கும்போது அந்த நாம் அதிகமாக பார்க்கிறது யோபுவை தான் பார்க்கிறோம். When we are meditating about the patience and perseverance, we are seeing mostly about Job. அந்த யோபுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவருடைய பட்ட உபத்திரவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பதிலாக இரட்டையான பலனை கொடுத்து அந்த வாழ்க்கையிலே இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காக கர்த்தர் திருப்பி கொடுத்து அவனை ஆசீர்வதித்ததை பார்க்க முடிகிறது. For the tribulations Job has experienced, we are seeing that God has restored double portion of the blessings for him. ஆகையாலே உபத்திரவம் இந்த வாழ்க்கையிலே பின் நாட்களிலே மேன்மையை கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. We are seeing that tribulations bring glory in our future life. மூன்றாவதாக உபத்திரவத்தினாலே நாம் பரிசுத்தத்தை அடைகிறோம் என்று சொல்லப்பட்டு வார்த்தையை பார்க்க போகிறோம். The third blessing of tribulation is holiness. We are going to see about that blessing, that holiness. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 48வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது. Isaiah 48:10 says, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். Behold, I have refined you, but not as silver. I have tested you in the furnace of affliction. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். The God is telling that I have tested you in the furnace of affliction. இந்த பாடுகள் மாற்றுவதற்கு இத்தனை பாடுகள் ஏன் மனித வாழ்க்கையிலே தேவை என்று பார்ப்போமானால், why so much tribulation is required in our life to transform us? ஆண்டவர் நம்மை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Genesis 1:27 says that, so God created man in his own image, in the image of God he created him. நாம் अनेक நேரத்திலே ஒரு பாட்டு பாடுவோம், தேவ சாயலாக மாறி நானும் தேவனோடு கூட இருப்பேன் என்று பாட்டு படிச்சிருக்கோமா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? Many a times we are singing a song, we will be converted into an image of God and we will go along with God. ஆனா ஆண்டவர் தம்முடைய சாயலிலே மாற்றினாரு. இப்ப நம்ம ஆண்டவருடைய சாயலிலே இல்லாதனால நம்ம திரும்ப பாட்டு படிக்கிறோம். நம்ம எப்படி சொல்றோம்? நாங்க தேவ சாயலாய் மாறி ஒரு நாளிலே தேவனோடு கூட இருப்போம் என்று சொல்கிறார். Since we are not in the image of God now, we are singing that we will be converted into the image of God and we'll be going along with God. ஆனா நம்ம தேவ சாயல்ல மாறல, நம்ம உலகத்தின் சாயல்ல அப்படியே மாறி 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 மாறி
உலகத்தையே போல போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அங்க இடையில வராருப்போ. When we are not turning into the image of God, when we are transforming into the image of this world, God is coming in that way. இப்ப ஆண்டவர் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்லுகிறது. In the scripture, 1 Corinthians 15:49 says, மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். மண்ணிலிருந்து as we are எடுக்கப்பட்ட born the image of ஆதாமின் man, சொல்லுங்க. as we are born the image of the man of the dust, we shall also bear the image of the heavenly man. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட ஆதாம் தன்னுடைய விண்ணின் சாயலை இழந்து ஒரு மண்ணுக்குரிய சாயலை தரித்து கொண்ட ஒரு மனிதனாக அவன் வெளிப்பட்டான். So the man who has taken from the dust of the earth has lost the heavenly image and he bore the image of the dust. அந்த மண்ணானவனுடைய சாயல் இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்பப்போ வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. That image of that man of dust is coming, is experienced in our life also. அவனுடைய குணாதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. His character is revealed in our life. அவனை போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிற அந்த வாழ்க்கையை விண்ணானவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்மை மாற்றும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இடைபடுகிறார். The Lord is coming in our life in order to transform our worldly image into the heavenly image. ஆண்டவர் நம்முடைய சாயலிலே, இயேசு கிறிஸ்துவின் சாயலிலே நம்மை மாற்றுவதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வருகிறதை பார்க்க முடிகிறது. We are seeing that the tribulations are coming in our life in order to transform us into the image and likeness of our Lord Jesus Christ. யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே யோபு இப்படி சொல்கிறதை பார்க்க முடிகிறது. We are seeing Job says in Job 23:10 like this. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் போகும் வழியை அறிவார், என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He says that he knows the way that I take. When he has tested me, I shall come forth as gold. யோபுடைய உபத்திரவம் ஒரு நாளிலே அவனை ஒரு பொன்னாக மாற்றி விடும் என்று சொல்லி பொன்னாக விளங்குவேன், பொன்னாக மாற்றப்பட்டவனாக விளங்குவேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. We are seeing here Job is confessing that all the tribulations he is experiencing will transform him into a gold. நீங்க மண்ணிலிருந்து பொன்னை வெட்டி எடுக்கும் போது அது பொன்னை போல தெரியாது, அது ஒரு மண்ணாகத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கும். When the gold ore is mined from the earth, it will look like a soil, it will not look like a gold. ஆனால் அதை புடமிட்டு புடமிட்டு சுத்திகரிக்கும் போது அந்த மண் ஒரு நாளிலே அதிலிருந்து பொன் வெளிப்பட ஆரம்பித்து விடும். When it is being refined, when it is being purified, one day it will show its glowing gold. உண்மையிலே இந்த பொன்னை மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கும் போது அதுல கொஞ்சம் கூட அந்த பொன்னின் சுபாவத்தை வெளியே காணவே முடியாது. We will not be able to see the nature of the gold when we mine the gold ore from the earth. ஆனால் அதை சுத்திகரிக்க அதிலிருந்து நல்ல பசும் பொன் வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது. When we are started refining it again and again, we will be able to see the glowness, the shining from the gold. அதே போல கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில இடைபடும் போது நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பதற்காக கர்த்தர் அநேக உபத்திரவங்களை அனுப்பும் போது நாம் இப்போ 5 நிமிஷம் ஜெபிச்சவங்க 2 மணி நேரம் ஜெபிப்பாங்க. ஜெபித்து மாறி நாம் தேவ சாயலாகவே கர்த்தர் நம்மை மாற்றி விடுவார். Similarly, when the hand of God is refining us with the help of tribulations, when we will be starting our prayer life like 5 minutes, from 5 minutes to 1 hour and 2 hours and all through the days. இப்ப 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே எப்படி சொல்லியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. We are seeing this is how the scriptures tells in 1 Peter 1:7.
அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆண்டவர் நமக்காக ஒரு பெரிய புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் வைத்திருக்கிறார். அந்த நாள் வெளிப்படும் போது அதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே சோதித்து நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி பொன்னாக விளங்கி அவருடைய சாயலிலே அவருடைய மகிமையிலே காணப்படும்படியாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. We are seeing that the God is preparing us by testing but refining and allowing tribulations in our life into a holiness, so that we may be having or we may be result in a praise, glory and honor in our life at the revelation of Jesus Christ. இந்த பொன்னை விட கணக்கிட முடியாத விலையேறப்பட்டவனாக, எவ்வளவு பொண்ணு கொடுத்தாலும் ஒரு மனிதனை வாங்க முடியாது. பொன்னை விட விலையேறப்பட்டவனாக, அதை விட விலையேறப்பட்ட அந்த பரம ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு, அவருடைய மகிமையின் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் நம்மை அப்படியே பொன்னாக மாற்றும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சோதனைகளை கொண்டு வந்தாலும், பாடுகளை கொண்டு வந்தாலும், உபத்திரவங்களை கொண்டு வந்தாலும் அது நம்மை அழிந்து போவதற்காக, நம்மை ஆயத்தப்படுத்தி பொன்னாக விளங்க பண்ணுவதற்காக கர்த்தர் அந்த உபத்திரத்தை கொண்டு வருகிறார். God is allowing all these tribulations to transform us into his likeness and to inherit the more precious eternal life in our life. நான்காவதாக கடைசியாக உபத்திரத்தினால் நித்திய கன மகிமை என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். Fourthly, we are going to see that we are going to inherit the eternal glory through our troubles. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 Corinthians 4:17 says, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஆமென். நமக்கு இந்த நம்முடைய வாழ்க்கையிலே அதி சீக்கிரமாக இந்த லேசான உபத்திரவம் நீங்கி போகும் என்று சொல்லி நமக்கு ஒரு நித்திய கன மகிமை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture tells that all our light and momentary troubles, which will go away soon, are achieving for us an eternal glory that far outweighs them all. இந்த உலகத்திலே அநேக மகிமையான காரியங்களை பார்க்கிறோம். அநேகருக்கு கிடைக்கிற மகிமைகளை பார்க்கிறோம். We are seeing the worldly glory that many people are receiving in this world. அதற்காக அநேக பிரயாசப்படுகிறார்கள், அநேக உழைக்கிறார்கள், அநேக பாடுபடுகிறார்கள், அநேக தியாகங்களை செய்கிறார்கள் அந்த மகிமையை பெற்றுக் கொள்வதற்கு. In order to get that glory, many of them are working hard and putting their efforts to gain that glory. ஒரு எம்எல்ஏ ஆனா ஒரு மகிமை, ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆனா ஒரு மகிமை, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆனா ஒரு மகிமை. If a man becomes an MLA, he is like having a glory. If he becomes a chief minister, he is having another glory. If he becomes a prime minister, he is having a more glory. ஆனா இவைகளுக்காக அவர்கள் படுகிற பாடுகள், அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள், அவங்க செய்யற காரியங்கள் எல்லாம் பயங்கரமாக அவருடைய வாழ்க்கையிலே பெரிய அர்ப்பணிப்பான காரியங்கள் எல்லாம் செய்து இந்த நிலைமையில இந்த மகிமை அடைவதற்கு முயற்சி செய்கிறார்கள். We are seeing that they are putting a lot of efforts and hard works and dedicating themselves to achieve this glory. ஆனால் இவைகள் எல்லாமே 5 வருட காலத்துக்குள்ளாக அந்த மகிமை போன இடம் தெரியாது. All these glories will fade away within a period of 5 years. ஆமா, அந்த எம்எல்ஏ பின்னாலே அலைஞ்சுக்கிட்டு இந்த போலீஸ்காரனே பின்னால வந்து ஒரு 5 வருஷம் முடிஞ்ச பிறகு அவருடைய கையில விலங்கு போட்டு மாட்டி கூட்டி கொண்டு போவான். We are seeing that the police who are hanging behind the MLAs, after 5 years they are arresting them and putting into jail. ஆனால் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்த லேசான உபத்திரவம் நமக்கு நித்தியமான கன மகிமையை கொண்டு வருகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. But scripture tells that these light and momentary troubles are achieving for us an eternal glory. இது நித்தியமான ஒரு கன மகிமை இந்த பாடுகள் நமக்கு உண்டாக்குகிறது. These troubles will make an eternal life from eternity to eternity. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம்
8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே எப்படி சொல்கிறார்? ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று சொல்லி அந்த சந்தோஷமாய் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. That is why we are seeing Paul says in Romans 8:18, I consider that our present sufferings are not worth comparing with the glory that will be revealed in us. தான் அந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை மகிமைகளும் அத்தனை மகிமைகளும் சில காலங்களிலே ஒளிந்து போகிறதா இருக்கிறது. ஆனால் இந்த உபத்திரவத்தின் மூலமாக நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிற இந்த லேசான உபத்திரத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள போகிற அந்த மகிமை அது நித்திய கன மகிமை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. The scripture tells that all these worldly glories will fade away, but the eternal glory we are going to inherit will be there from eternity to eternity. அதனால்தான் அந்த அப்போஸ்தலன் யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். That is why Apostle James in 1:12, James 1:12 says that blessed is the one who perseveres under the trial. அவன் உத்தமனாய் விளங்கின பின்பு தம்மிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is telling that having stood the test, that person will receive the crown of life that Lord has promised to those who love him. ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். That God has promised the crown of life for him. ஆனா காரணம் என்ன? அவன் அந்த சோதனையின் காலத்திலே, அந்த உபத்திரவத்தின் காலத்திலே, பாடுகளின் காலத்திலே அவன் அதன் ஊடாக கடந்து சென்று அந்த உபத்திரவத்தை உருவ நடந்து அந்த கண்ணீரின் பாதையை களிப்பாக மாற்றின ஒரு மனிதன், அவனுக்கு நிச்சயமாக கர்த்தர் அந்த ஜீவ கிரீடத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். God has promised the crown of life for the person who passed through the tribulation and stood the test. பவுலும் அநேக உபத்திரவத்துக்குள்ளாய் போனதை நாம் வேதவசனத்திலே பார்க்கிறோம். We are seeing that Apostle Paul also undergone so many tribulations in his life. நம்ம இந்த ஆதியாகமத்துல யாக்கோபு ஒரு நாளிலே சொல்றான், தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பு மரித்து போனான் என்று சொல்லி அவனை குறித்த செய்தியை கேள்விப்பட்ட போது, நான் இனி துக்கத்தோடு கூட அப்படியே நான் பாதாளத்துக்குள்ள போயிடுவேன்னு சொல்லி அந்த செய்தியை கேட்ட உடனே அப்படி அழுது துக்கிக்கிறதை பார்க்க முடிகிறது. In Genesis, we are seeing that when Jacob heard the death message of his son, he is crying that with this tribulation and sorrow, I will go in descend into the Hades. யோபு கூட அப்படி சொல்றான், 7:7 சொல்றான், என் கண்கள் இனி ஒரு நாள் நன்மையை பார்க்காமலே நான் அப்படியே போயிடுவேன் என்பதை நீ நினைத்து பாரும் என்று சொல்லி ஆண்டவரை புலம்புகிறதை பார்க்க முடிகிறது. We're also seeing that Job is also crying before the Lord that without seeing any goodness, I will descend into the Hades. யாக்கோபு அப்படியே துக்கத்தோட பாதாளத்துக்கு போயிட்டானா? Whether Jacob has entered into the abyss? இல்ல, அவனுடைய வாழ்க்கை கருத்து மாறினது. எல்லாம் இழந்து போன எல்லா சந்தோஷம் திரும்பி வந்தது. யோசேப்பை பார்த்து சந்தோஷப்பட்டான். His life was transformed. He was rejoicing by seeing his own son. அப்படியே யோபு அப்படியே நன்மையை காணாதபடி அப்படியே முழுவதுமாய் அழிந்து போகவில்லை. எல்லாவற்றையும் ரெட்டத்தனையான பலனோடு கூட எல்லாம் திரும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். Even Job also, without seeing the goodness, he was not destroyed, but he has received a double portion. உபத்திரம் அது நம்மை அழித்து போடுவதில்ல, இந்த லேசான உபத்திரம் அது நமக்கு நித்திய கன மகிமையை கொண்டு வரும் என்று சொல்லி வேதம் வாக்குத்தத்தம் பண்ணுகிறது. Tribulation is not for destruction, but this light and momentary troubles will fetch us eternal glory. அதனால்தான் அந்த அருமையான இந்த நம்ம இந்திய நாட்டில வாழ்ந்த அருமையான ஒரு அப்போஸ்தலனாகிய சாது சுந்தர் சிங் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், நாம் இந்த உலகத்துல வாழும்போது மட்டுமே இயேசுவுக்காக உபத்திரங்களை சகிக்கும் மேன்மையையும் சிலுவையை சுமக்கிற பாக்கியமும் நமக்கு கிடைக்கிறது. அதனால பரலோகத்துல நாம் போகும்போது நாம் பட்ட உபத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நித்திய கன மகிமையை நாம் அங்கே பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி சாது சுந்தர் சிங் எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. That is why one saint and apostle Sadhu Sundar Singh said like this,
Only in our worldly life we can have the greatness of enduring the sufferings for Christ and privilege of carrying his cross. But when we go into heaven, all the sufferings and tribulations will get converted into an eternal glory in our life. அது மாத்திரம் இல்ல, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Corinthians 1:4 says like this, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. hallelujah. இந்த உபத்திரவங்களிலே, பாடுகளிலே போக மற்றவர்களை அந்த உபத்திரத்திலிருந்து ஆறுதல் படுத்தும்படியாக கர்த்தர் ஒரு களிமண்ணை, ஒரு குயவை எப்படி ஒரு வித்தியாசமான பாண்டமாக ஒரு உருவாக்குறது போல உபத்திரப்படுகளுக்கு ஆறுதல் செய்கிற ஒரு ஆறுதலின் பாத்திரமாக, அவர்களுக்கு ஆறுதல் படுத்துவதற்கு ஒரு ஆறுதலின் பாத்திரமாக உருவாகும்படியாக நம்மை அதை உபத்திரத்திலே கர்த்தர் உருவாக்குகிறதை பார்க்க முடிகிறது. As a potter makes different kinds of vessels, we are seeing the Lord is making a vessel of comfort through the tribulations in order to comfort those in any troubles in this world. இந்த உபத்திரவம் நமக்கு நித்திய கனமகிமையை கொண்டு வருகிறது. This tribulation brings eternal glory for us. இந்த உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போன அநேக மேன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அது கொண்டு வருகிறது. These tribulations bring many glorious things we have lost in our life. ஒன்று மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உபத்திரவம் அதிகமாய் பட்டுக் கொண்டிருக்கிறோமானால் அதற்கு பின்பாக கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால், if we understand that when we are going through more and more tribulations in our life, that God has kept many glorious promises in the future, அந்த உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுவோம். we will glory in that tribulations. உபத்திரப்படுகிற அநேகரை ஆறுதல் படுத்துவதாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். God will convert us to comfort many in the troubles.